6 மாதம் ஆனாலும் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணிங்கன்னா ஊறுகாய் கெட்டே போகாதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஊறுகாய் கெட்டு போயிருங்க. இப்போ வந்து எனக்கு எந்த மாதிரி ஊறுகாய் பண்ணணுங்கிறது வந்து தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒருத்தங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் பண்ணதுலேருந்து ஊறுகாய் வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சுங்க. ஊறுகாய்க்கு வந்து நல்லா மாங்காய் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தடத்தில் வச்சு உணர விட்டுறணுங்க. உணர விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து மாங்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டுங்க இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் உள்ளே போட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உப்பை உள்ளே தூவி விட்டுங்க. இந்த மாதிரி காற்று போகிற சல்லடையில் மூடி வச்சிருவாங்க. ஒரு 2 நாளுக்குள்ள வந்து நம்ம இந்த மாதிரி குலுக்கி இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு மத்தியானம் போடுறீங்க அப்படின்னா உப்பு போட்டு உள்ளே வைக்கிறீங்கன்னா சாயந்தரம் ஒரு டைம் குலுக்கி விடுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு டைம் குலுக்கி விடுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஊறுகாய் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு டைம் குலுக்கி விடுங்க. எதனாலனாங்க உப்பு வந்து நம்ம போட்டிருக்கிறனால ஒரே பக்கமாக இருக்குங்க. இந்த மாதிரி குலுக்கி விடுறதுனால தண்ணி வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. 5 மாங்காயில் போடுறனாலேங்க நல்லெண்ணெய் வந்து நான் 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் சேர்த்து ஊற்றி இருக்கிறேங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா செவக்க விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. எண்ணெய்க்குள்ளேயே பெருங்காயத்தூளி உள்ளே போட்டுங்க நல்லா வாசம் வர அளவுக்கு விட்டுட்டேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை போடணும்னா போட்டுக்கலாங்க. எனக்கு வந்து நான் கருவேப்பிலை வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த மாங்காயை வந்து உள்ளே போட்டுங்க ஒரு 2 டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் வரமிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போட்டுக்குங்க. நான் எப்போ ஊறுகாய் பண்ணாலும் சக்தி மிளகாய் பொடியில் தாங்க போடுவேன். ஊறுகாய் வந்து நல்லா வாசமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால நான் அதையவே போட்டுக்கிட்டேங்க. 50 கிராமுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. தூள் போட்டதுக்கு அப்புறங்க இந்த மாதிரி நல்லா சிம்மிலேயே 20 நிமிஷம் வாக்கில் நான் வேக விட்டுருவேங்க. மூடியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நல்லா சிம்மிலேயே விட்டுட்டிங்கன்னா ஊறுகாய்க்கு வந்து இந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரும் நல்லா வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வணக்கும் போது பார்த்தீங்கன்னா கலர் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு ஊறுகாய் வந்து கெட்டே போகாதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஊறுகாய் போடும்போதுங்க ஊறுகாய் வந்து அடிக்கடி கெட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. 1 மாதத்துக்கு கூட தாங்காது. இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டங்காட்டிங்க நல்லா ஊறுகாய் கெடாமலும் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வருதுங்க. ஊறுகாய் முழுக்க என்ன இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டே போகாதுங்க.